குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 28 ஜூன் மாதம் 2020 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜூலை மாதம் 4 2026 சனிக்கிழமை வரை கடக ராசிக்கான வாரப்பலன். இது கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு 30% பலன் தான் வெளிப்படுவதாக இருக்கும். முழுமையான பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தான் தெரிய வரும். முழுமையான பலன் தெரிய கீழே இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடக ராசிக்கு கிரகச்சாரம் கோச்சார அமைப்பில் கிரகங்கள்லாம் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த நிலைத்தன்மையில் கொண்டு இருக்குன்னு பார்க்குறீங்க. ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியிலே பார்த்தீங்கன்னா 3 சுப கிரகங்கள் இருக்குது. உச்சகுருவா ஆல்ரெடி ஜூன் 2 வந்துச்சு. அப்புறம் சுக்கிரன் ஜூன் 8 வந்தது. ஜூன் 22 புதன் வந்திருக்கு. 3 சுப கிரகங்கள் ரொம்ப இணைஞ்சிருக்கு தான். ஒரு விதமாக ராஜயோக அமைப்பு தான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சிம்மத்தில் கேது இருக்கின்றது. 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்துல கும்பத்தில் அஷ்டம ராகு உள்ளது. 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் மீனத்தில் சனி இருக்கின்றது. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கின்றது. 12ல் விரைஸ்தானத்தில் சூரியன் இருக்கின்றது மிதுனத்தில். இதை கோச்சார அமைப்பில் கிரகங்கள் இருக்கும் உங்கள் வீட்டில், உங்கள் ராசியிலேயும் மற்றும் பிற இடத்துலையும் கிரகங்கள் இருக்கும் இடங்கள். உங்களுக்கு ஏற்ற ஒரு சனி, அஷ்டம சனி அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே இருந்த அஷ்டம சனியுடைய தாக்கம்லாம் கொஞ்சம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. இப்போ 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி தான் இருக்கின்றது. அதனால் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த சனியுடைய தன்மையெல்லாம் தந்தை வழி உறவினர்கள், கல்யாண மாணவர்களாக இருந்தால் மாமனார் விட்டு வரவர்களோட இந்த 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானமாக நல்ல திரிகோண அடிப்படையில் இருந்தாலும் அந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை, இவர்கள் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளாக வரலாம். அதனால் உங்கள் ராசியில் இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தான் அவர்கள் தவறு இழுத்தாலோ ஏதோ சாதாரண விஷயங்கள் கேட்டு நம்ம கிரக நிலை சரியில்லைன்றது விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா அந்த 9ல் இருந்தால் இப்படி தான் அது லொல்லுத்தனத்தை உண்டாக்கும். இருந்த உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீகோடைய சிந்தனை நாட்டு அதிகரிக்கும். கோயில்களெல்லாம் சென்று ஆன்மீக சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்களும் விரும்புவீர்கள். முக்கியமாக அதை புண்ணிய ஸ்தலத்துலாம் செல்கிறது ரொம்ப ஆசைப்படுவீங்க. அது இல்லாமல் பழைய சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். சனி எப்பவுமே இருக்கும்போது எந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் தடை தாமதம் எல்லாம் கடினமாக உழைப்பு எல்லாமே செலுத்தி தான் கடைசியான அந்த பலன் கிடைக்கிறது. அதுக்குள்ளே ஆசுவாசமாக ரொம்ப அசையாகி ஓய்ஞ்சு போகிற நேரத்தில், அதாவது தாக எடுத்து உயிர் போகிற நேரத்தில் கடைசியாக உயிர் போகிற நேரத்தில் ஒரு சொம்பில் தண்ணியை தந்து கொடுக்குற மாதிரி தான் சனியுடைய பலன்கள் ஒரு ஜாதகத்துக்கு வெளிப்படும். இந்த அடிப்படை பார்க்கும்போது சந்திரனுடைய இடப்பெயர்வை வச்சு தான் நம்ம வாரப்பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக சந்திரனுடைய, அதாவது கடகராசியுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், ஆயில்யம், பூச நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக பலன் சொல்கிறேன். அது இல்லாமல் அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த வாரத்தில் எந்த நாட்களோ கிழமைகளோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றதையும் தெரிவிக்கின்றேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த அடிப்படையில் சந்திரன் இருக்கிற கிரக வீட்டின் தன்மை கொண்டு தான் அது நகரம், இடத்தின் தன்மை கொண்டு தான் அது வார பலன் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். அந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா 28 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் வீட்டிலேருந்து கடத்தில் 5ஆம் வீட்டில் விருச்சிகத்தில் இருக்குது. அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். அது 5ஆம் இடம் திரிகோண அடிப்படையில் வளர்பிறை சந்திரன் தான். அது இன்னும் 2 நாளில் பௌர்ணமி ஆகிடும். 4ஆம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய ஒளி பெரிதாக இது பண்ணாத ஆகாதனால அது தேய்பிரியாக நம்ம எடுத்துக்க வேண்டாம், பௌர்ணமியாகவே எடுத்துக்கலாம். அதனால் அன்றைய பொழுது ஒரு விதமான மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம், அறிவு ரீதியான ஒரு வளர்ச்சியை கொண்டு தான் இருக்கும். அது கேட்ட நட்சத்திரத்தில் உட்காருது. விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரம் இருந்து சந்திரனை அங்கே நீச்சம் தான் அடைகின்றது. உங்களால் அறிவு ரீதியாக பெரிய அளவில் பெருசாக யோசிக்க முடியாது. ஏன்னா மனம் ஒத்துழைப்பு இருக்காது. இருந்து அது கேட்ட நட்சத்திரம் அதிபதியான புதன் சுபகிரகங்களோட ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால அது டேக்கப் பண்ணிக்கும். அதாவது மனம் சார்ந்த ஒரு வித பலம் இருந்தாலும் அறிவு சார்ந்த பிரகாசம் அதிகமாக இருக்கிறதுனால அது நல்லா வேலை செய்யும். தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஆனால் எள்நீர் இருந்தால் எள்நீர் தண்ணீர் தானே, அது கூட பெட்டரில், அப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் 29, 30, 1ஆம் தேதி 3 நாள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கும் இடப்பெயர் ஏற்படுகிறது. அது 29 நிறைஞ்ச பௌர்ணமி. அது 6ஆம் வீட்டுக்கு செல்கின்றது. உங்கள் வீட்டு கடகராசிலேருந்து தனுசு 6ஆம் வீடு, நோய் எதிரிகள் குறிக்க ஸ்தானம். அது அந்த வீட்டின் அதிபதியே உச்சகுருவாக இருக்கிறதுனால 2வது செவ்வாயும் சூரியனும் தனுசை பார்க்கின்றது. ஏன்னா செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குது, சூரியன் 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால உடல் அளவிலையும் மன அளவிலையும் ஒரு விதமான ஆற்றலை, ரொம்ப வீரியமான ஆற்றலை உணர்ந்ததாக ஃபீல் பண்ணுவீர்கள். இந்த ஆற்றல் வேகம் செயல் அடிப்படையில் வெளிப்படுத்தும். இருந்தும் உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தாமல் பார்த்தோம். ஏன்னா 6ஆம் இடத்துல நிற்கிறதுனால ஏற்கனவே உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் இப்போ இந்த 2 நெருப்பு இருக்கும் பார்க்கறதுனால இன்னும் அதிகப்படுத்த சூழல் அது மருத்துவ சார்ந்த செலவுக்கு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அது இல்லாமல் சனியை 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஒரு விதமான அந்த குளிர்ச்சி ரொம்ப உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும்போது சில்லுன்னு சாப்பிட்டா என்ன ஆகுது, அதே சீதளத்துக்கு மாற்றுறதுல அந்த சனி இந்த வேலையை பண்ண ஆரம்பித்தோம். உடம்பு சூட்டை கொடுத்தா சூரியனும் செவ்வாயும் சூட்டை கொடுத்து சனியினால் சில்னஸ் ஆகும். அதனால் கோல்டு ஏற்பட சூழலை உண்டாகும். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது நோய்களை குறிக்கிறது. இப்படி தான் நோய் கனெக்ட் ஆகும். அது மூல நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்லா தெரியாது. ஏன்னா சிம்மத்தில் இருக்குது. கேதுன்றது ஒரு விதமான ஒரு மந்த கிரகம், ஒரு இதுவாக இருக்கிறதுனால அப்போ எப்பொழுது 29ஆம் தேதி ஒரு விதமாக ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் உண்டாகுமே தவிர
ஒரு இதுவும் மூளை அறிவும் பெருசாக யோசிக்காத தானே இருக்கும். அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் போகும்போது ரொம்ப சந்தோஷமான இதுதான், ஆடல் பாடல் பொழுதுபோக்கான சந்தோஷங்கள் எல்லாம் ஏற்படும். ஏன்னா அது நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திர அதிபதி வந்து குருவுடன் புதனுடன் உங்கள் ஜென்மத்திலே இருக்கிறதுனால சந்தோஷத்துக்கு இது நல்ல ஒரு வீட்லேயும் கணவன் மனைவி உறவுலையும் நல்ல சந்தோஷம் இருக்கும். நல்ல ஆடம்பரமான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வர்கள், சினிமா துறையில் இருக்கிறவங்களும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு இது சூழல் கொண்டதாக இருக்கும். இதோட எச்சம் வந்து அதிகமாகிடக்கூடாது. அதிகமாகும் போது இப்போ சந்தோஷம்னு சொல்லிட்டு சில பேரில் இதை ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. அளவு மீறி போகும்போது அதே நோய்க்கு கொண்டு போயிடுது இல்லை. சந்தோஷமே வந்து அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இப்படி கனெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம், அது சூரியன் நட்சத்திரம். சூரியனை டைரெக்டாக அந்த பார்க்கறதுனால ரொம்ப ஆளும் அதிகம். சிவில் சர்வீஸில் போலீஸ் ராணுவம்லாம் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடல் சூடு கொடுக்குறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. உத்திராட நட்சத்திரம் வரும்போது நல்லா இது வெளிப்படும். அதனால் இந்த தன்மை இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நகரும். ரெண்டாவது உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து திருவோண நட்சத்திரத்தை நகரும் போது அபிஜித் நட்சத்திரம் வந்து வெளிப்படும். அது 28வது நட்சத்திரம். அது வந்து வியாழக்கிழமை காலையில் 2:49 3 மணின்னு வச்சுங்களேன். 3 மணிலேருந்து அப்படி காலைல வந்து 11-12 வரைக்கும், அது 11 மணி விடிகால 3 மணிலேருந்து பகல் வந்து 11 மணி வரைக்கும், மதியம் 11 மணிக்கும் அந்த அபிஜித் முகூர்த்த நட்சத்திரம் வந்து வெளிப்படும். அப்போ நீங்கள் நீண்ட காலனா கனவு ஆசை எதனால் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் விரதம் இருந்து ஆலை வழிபாடு செய்து அதை மனதை ஒருமுகப்படுத்தி உங்கள் நீண்ட நாள் ஆசைகளை வந்து கனவுகளை வந்து நீங்கள் நினச்சிக்கிறா கண்டிப்பாக அந்த நட்சத்திர நேரம் வந்து வெளிப்படும். இது வந்து உங்கள் வாழ்க்கை நிலைக்கு அது ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். ஏன்னா பிரபஞ்சத்தின் வந்து சப்கான்ஷியஸ், அது பிரபஞ்சத்தின் கதவு என்று சொல்லலாம், அது திறக்கப்படும் அந்த நேரத்தில். நீங்கள் கேட்குற கோரிக்கைலாம் டேரெக்டாக இதாகும். நீங்கள் எம்எல்ஏ கிட்ட கொடுத்து, கலெக்டர் கிட்ட கொடுத்து மனு கொடுத்து, அவங்களாம் பிஐ கிட்ட கொடுத்து, அவங்களாம் கொடுத்து மனு கொடுத்து டேரெக்டாக சிஎம்ஐ பார்த்து பேசி, முதலமைச்சர் விஜயை பார்த்து பேசி கோரிக்கை கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அது எப்படி வேலை செய்யும்? அதே மாதிரி தான் சப்கான்ஷியஸ் கதவு வந்து திறந்திருக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்கிறாங்களே. அப்போ கரெக்டாக கதவு தட்டைய வேணால் கதவு திறந்திருக்கும். உங்களோட கோரிக்கை, ஆசைகள், கனவுகள் எல்லாமே டேரெக்டாக சப்கான்ஷியஸுக்கு கேலக்ஸி சப்கான்ஷியஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த நேரம் வந்து இந்த அதாவது உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் 30 நாட்களில் சந்திரமண்டலத்தில் 30 நாட்களில் ஒரு நாளில் இந்த டைம் வந்து அபிஜித் நட்சத்திரம் வெளிப்படும். இது ரொம்ப சிறப்பான இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதே வந்து சந்திரன் வந்து 2ஆம் தேதி 3ஆம் தேதி அது வந்து மகரத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுது. உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா 7ஆம் வீடு. அதே உத்திராட நட்சத்திரத்துக்கு மகரத்தில் இருக்கும். மகரத்துலேருந்து தனுசு மகரத்துலேருந்து திருவோணத்துக்கு போகும்போது தான் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், உத்திராட நட்சத்திரம் இதுலேயும் தனுசுலேயும் இருக்குது. ஆனால் உத்திராட நட்சத்திரம் 2 பாதம் வந்து மகரத்தில் இருக்குது. மகரத்தின் கடைசி 4ஆம் பாதம் வந்து உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் மகரத்தில் தான் இருக்குது. திருவோணத்துக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் வெளிப்படுறது மகர ராசியில் தான். அதனால் 2ஆம் தேதின்னும் போது வியாழக்கிழமை காலையில் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு சிறப்பான நாட்கள் தான் உங்களுக்கு. அதனால் கணவன் மனைவி உறவு, நட்புகள் உறவு, காதல் கதை உறவு, தொழில் சார்ந்த கூட்டு வியாபாரம் இதெல்லாம் வந்து கூட்டாளிகள் தான் நல்ல ஒரு சூழல் இருக்கும். புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும். அவங்க இடத்தையும் மகர ராசி வந்து குரு பார்வை 7ஆம் பார்வை பார்க்கறதுனால குடும்ப சார்ந்த விஷயங்களே நல்ல ஒரு அனுகூலமான நாள். அபிஜித் நட்சத்திரம் வெளிப்படுற நாள் ரொம்ப சிறப்பான நாள். அதனால் வந்து நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா ராசிக்காரரும் கடக ராசிக்காரங்க தாராளமாக பயன்படும். ஏன்னா குரு பார்வையும் வர இருக்கிறதுனால சிறப்பான நாட்கள். அது திருவோண நட்சத்திரம் போது சந்திரன் நட்சத்திரம் நல்ல முகத்துலேயும் நல்ல ஒரு தேஜஸ் இருக்கும். குடும்ப சார்ந்த விஷயங்களே நல்லா சிறப்பானது இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் போகும்போது செவ்வாய் உங்கள் வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டு இருக்குது, 11ஆம் வீட்டு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவங்க, வண்டி விவசாயம் சார்ந்த இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஆட்டோமொபைலில் இருக்கவங்க ஒரு தொழில் சார்ந்த நல்ல லாபம் முன்னேற்றம் கொடுப்பதாக இது இருக்கும். அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி சிறப்பான நாட்களுங்க. நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் நம்பலாம். அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் கம்மியாகும். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி கோச்சார் அடிப்படையில் 30% தான் வெளிப்படுவதாக இருக்கும். ஆனால் 30% வந்து முழுமையாக நல்லா வெளிப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி சந்திரன் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் கும்பத்துக்கு நகர்கின்றது, ராகுவோட சேர்கிறது. 4ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால சந்திரன் 8ல் போகும்போது ஒரு சந்திராஷ்டமம், மனம் சார்ந்த ஒரு குழப்பம், முக்கிய முடிவுகளை எதுவும் எடுக்காதுங்க, விஷயங்கள்லாம் தள்ளி போடுங்க, யாருக்கும் ஜாமீன் கையில் போட வேண்டாம். ஏன்னா சந்திரனுடைய பேஸை வச்சு தான் தனி மனித இயக்கம் இயங்குது. மனம் ஒன்று இல்லைன்னா சந்திரன் அந்த சந்திராஷ்டமாக தேவை கிடையாது. எல்லாரும் மனம் சார்ந்து இயங்குறதுனால தான் அந்த சந்திரன் மனதை குறிக்கிறது. அதனால் அந்த 8ஆம் இடத்துல மறையும் போது நமக்கு மனம் சார்ந்து சிந்திக்காத போது அறிவும் ஓரளவுக்கு தடைப்பட்டு போகிறதா இருக்கும். அதனால் இந்த நாளில் வந்து பொதுமட்டம் ஆலை வழிபாடம், தியான யோகா, ஆன்மீக பயிற்சி, தியான யோகா சேர்ந்து கடந்து செல்வது சிறப்பு என்று சொல்வார்கள். அது தொலைதூர பயணங்கள் இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். மௌனம் காப்பது போதிய மட்டும். ஏன்னா செவ்வாயும் சூரியனும் வந்து உங்கள் 6ஆம் இடத்துக்கு பாகுது. இது ரொம்ப உஷ்ணத்தை அதிகப்படுத்தி மனசு ஒரு கொலாபரேட் பண்ணும். அதனால் இந்த கிரக சூழலை புரிஞ்சு நீங்கள் அமைதியாக கடந்து செல்வது தான் நல்லது. உங்கள் ஜென்மத்திலேயே வந்து புதன குரு இது இருக்குது நல்லது. ஆனால் உடல் சார்ந்த ஒரு ஜென்ம குரு எப்பவுமே உடல் நாளையில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும், ஒரு பாதிப்பு உண்டாக்கும், வெயிட்டேஜ் அதிகப்படுத்துவதுன்னு இருந்து வந்து புதன் சுக்கிரன் வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கும். தண்ணி அதிகமாக இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை தானே. டேமில் தண்ணி அதிகமாக இருக்குது நல்லது தான் மக்களுக்கு. அதிகமாக இருந்தாலும் அது டேமை உடச்சிடும்ல. அது அப்பப்போ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டா இருந்தால் அது நல்லது. அந்த ரிலீஸ் பண்ணுற தன்மையை வந்து சுக்கிரனும் புதனும் செய்யும்.
அதனால் முகத்தில் ஒரு தேஜஸ், அறிவாற்றல், ஒரு சாதுரியம் இதெல்லாம் நல்லா இருக்கும். கடினமான சூழ்நிலைகளை வந்து உங்கள் நேர்மையான சிந்தனைகளால் எளிதாக கடந்து விடுவீர்கள். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் 11ஆம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தொழில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு உள்ளது. வியாபாரிகளுக்கும் நல்ல லாபமும் நல்லா கிடைக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு சிறப்பான வாரம் தான் அது. செவ்வாயும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் லாபத்தை. ரெண்டாவது 12 சூரியன் இருக்கிறதுனால கோபத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. சேமிப்புலையும் கொஞ்சம் அதிகமாக பணத்தை நிலைநிறுத்துங்கள். எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்குறதா இருக்கும். குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அது ஒரு பாவம் இருக்கும். அதனால போதி மட்டும் வார்த்தைகளை கவனம், தேவையற்ற விவாதங்களை குறைச்சிக்கொள்ளுங்க. குடும்ப அமைதி தான் ரொம்ப முக்கியம். 8ல் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஜென்ம குருவால் வீட்டில் வந்து சுபகாரிய பேச்சுகள் நடக்கும். ஜென்ம குரு வந்து உங்கள் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பார்க்கறது சிறப்பான இதுதான். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். முக்கியமாக வந்து சனியை பார்த்து 9ஆம் பார்வையாக, அதனால சனியின் கெடுபலன்கள்லாம் நல்லாவே குறையும். சனியும் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டையும் 3, 7, 10 பார்வைகளாக பார்க்குது. அதுவும் 16 வீட்டு, 11ஆம் வீட்டு, 3ஆம் வீடு, 6ஆம் வீடு பார்க்குது. அதனால் உங்களுடைய விடாமுயற்சி, எதிர்ப்புகளை சமாளிக்கிற ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாயின் பார்வையும் சிறப்பானது தான். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா பூசம் ஆயில்ய நட்சத்திரம். புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சிந்தனை திறன் வந்து அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்கள் தேடி வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருதான். பெரியவர்களுடைய ஆசையும் கேட்டும். புனர்பூச நட்சத்திரம் இந்த வாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் தேதியில் எதுனா 28ஆம் தேதி வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது வாரத்தின் தொடங்கலான ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கவனமாக இருங்க. வாகனத்தை செல்லும்போது போதுமட்டும் கவனமுடன் செல்லுங்கள். ஏன்னா எதிர்பாராத ஆபத்து, விபத்து, தேவையற்ற சிக்கல், தடைகள், தாமதம் இதெல்லாம் உருவாகலாம். ஏன்னா இது வந்து உங்களுடைய புனர்பூச நட்சத்திரக்காக சொல்லப்பட்டது. 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கப்புறம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதோ விதத்தில் வந்து சர்வீஸ் பண்ணுறதா இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அது நன்மையான விஷயமா இருந்தால் தாராளமாக செய்யுங்க. தீமையாக இருந்தால் தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய உழைப்பை சொல்கிற ஆளுங்கிட்ட இங்கே விலைக்கு இருக்குது நல்லது. இதனால் என்ன வேணால் மனம் உடல் சார்ந்த சோர்வு உண்டாகிறதா இருக்கும், கவனித்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அப்பயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உடல் மனம் சார்ந்த ஒரு விதமான வதைப்படுற சூழல் இருக்கும். மனம் சார்ந்த ஒரு ஏதோ ஒரு என்னடா கஷ்டத்தை நினச்சி ஒரு விதமான மன சுருக்கம் ஏற்படுறதா இருக்கும். போதி மட்டும் ஜாமீன் கிடையாது. முக்கியமான காரியங்களை அன்றைய நாள் தவிர்த்துக்கொள்ளுங்க. ஒரு தோல்வி, இழப்பு, அதிர்ஷ்ட குறைவு இதெல்லாம் உண்டாகிறதா இருக்கும். அதாவது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாள் மட்டும் கொஞ்சம் கவனப்பட்டு இருங்க. திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பான நாட்கள். இதுக்கடுத்து பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன் அடிப்பில் பார்த்து தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த வாரத்தில் ஒரு ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களை செல்வாக்கும் அந்த சமூகத்தில் வந்து உயர்ந்ததாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் எதுன்னா வந்து 29ஆம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவையற்ற சிக்கல், தடை, தாமதம்லாம் உண்டாகலாம். வாகனம் செல்லும்போது கவனமாக செல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் தேதி வந்து மதியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுமாரி 4ஆம் தேதி வந்து மதியானம் வரைக்கும், அதாவது 3ஆம் தேதி மதியம் வரைக்கும், காலிலேருந்து மதியம் வரைக்கும் நல்லா இருக்கும். மதியத்துலேருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அது மறுநாள் வந்து மதியம் வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து 4ஆம் தேதி மதியத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு சரியாயிடும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வந்து 29ஆம் தேதி திங்கட்கிழமையும், புதன்கிழமையும், வெள்ளிக்கிழமையும், சனிக்கிழமையும். மற்றபடி வாரத்தின் தொடக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை உங்களுக்கு சிறப்பான நாட்கள். இது அடுத்து வந்து ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இந்த வாரத்தில் வரைக்கும் சுப நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா புதனுடைய நட்சத்திரம், புதனை வந்து உச்சகுருவோட இருக்குது. உங்கள் ஜென்மத்திலே இருக்கிறதுனால கலைத்துறை சார்ந்தவங்களாம், வியாபாரிகளாம் ஒரு சிறப்பான பண வரவு உண்டு. பேச்சில் ஒரு விதமான கவர்ச்சி இருக்கும். அது வார தொடக்கினாலே வந்து சந்திரன் கேட்ட நட்சத்திரம் இருந்தால ஒரு விதமான ஜென்ம இதுதான். அதனால உடல் சார்ந்த ஒரு குறைவு, மன உளைச்சல், முக்கிய காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வாகனம் செல்லும்போது கவனமாக செல்லுங்கள். எதிர்பாராத ஆபத்துகள், விபத்துகள் உண்டாகலாம். தேவையற்ற சிக்கல், தடைகளும் உருவாகலாம். அதனால் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நினைவில் வைத்துக்கொள்ள ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியும் கவனமாக இருக்கணும். 3ஆம் தேதி அண்ட் தென் வந்து 4ஆம் தேதி ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதாவது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் வந்து 28 ஞாயிற்றுக்கிழமையும், 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும், 2ஆம் தேதி வியாழக்கிழமையும், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அண்ட் தென் 4ஆம் தேதி சனிக்கிழமை. அதாவது சனிக்கிழமை வந்து மதியத்துக்கு அப்புறம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மதியத்துக்கு அப்புறம் சனிக்கிழமை. ஏன்னா அது சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திரன் செல்கின்றது. சுவாதி உங்களுக்கு ஒரு ராசிக்கு வந்து அது செட் ஆகாத நட்சத்திரம். ஆனால் சொல்லப்பட்ட இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. 29ஆம் தேதி நல்லா இருக்குது. அப்புறமா புதன்கிழமை நல்லா இருக்குது. அதாவது திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுக்கு சிறப்பான நாட்கள். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 2, 9. வார அதிர்ஷ்ட திசைன்னா வடக்கு, வடமேற்கு. வார அதிர்ஷ்ட நிறம்னா வெள்ளை, வெளிர் மஞ்சள். இந்த அஷ்டமத்துடைய ராகு இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை வந்து துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். சந்திராசிரமம் வந்து 4ஆம் தேதியில் சந்திராசிரமம். அதனால் வந்து சிவபெருமானுக்கு வந்து வில்வேலை மாற்றி சாத்தி வணங்கலாம். வியாழக்கிழமைனா குரு பவனை வணங்கலாம். இதெல்லாம் சேர்ந்து வேணால் உங்களுடைய எதிர்மையான சக்தி குறைஞ்சி நேர்மையான ஆற்றல் அதிகரிக்கும். கடகராசியான தாங்கள் இந்த வாரத்தில் அனைத்து வளங்களும் பெற்ற சிறப்பான வாழ இளம் அந்த இலட்சத்தை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு உறவட்டத்தில் வாட்ஸ்அப் குரலில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.